ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி வைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ஏற்ற மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வித் ஐஸ்கிரீம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதுளப்பழம் தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆரஞ்சும் நான் எல்லாம் அதனுடைய கொட்டையெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் நான் இன்றைக்கி சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி அதில் சென்டரில் இருக்கிற அந்த கொட்டை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸ்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. இது பார்த்திங்கன்னா தர்பூசணி. இது ஃப்ரீசரில், ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரீசரில் வச்ச தர்பூசணி. அது நல்லா நல்லா அது அந்த ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் சர்க்கரையோ வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது. தண்ணி நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இது மிக்சர் ஜாரில் நல்லா தண்ணி விட்டு இது நல்லா ஒரு ஜூஸ் பதத்துக்கு அடிச்சிட்டு வரலாம். வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் ஒரு ஃப்ரூட் இருந்தால் நம்மளால் ஒரு பர்டிகுலரான ஒரு ஜூஸ் செய்ய முடியாது. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட் செய்யும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் மேலே டாப்பிங் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்க, வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா நான் இதில் ஸ்வீட்னர் எதுவும் சேர்க்க கிடையாது. அந்த ஐஸ்கிரீமில் இருக்கிற ஸ்வீட்னர் வச்சு நான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ பசங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. எவ்வளோ விதமாக செஞ்சு கொடுத்தா கூட அவங்களுக்கு பத்தாது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது அவங்களும் ஒரு சந்தோஷமாக அது குடிப்பாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான். நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சர்விங் கிளாஸில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கிளாஸில் நான் அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் விட்டுன்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா விதை போட்டுக்கலாம். சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் நான் ஏற்கனவே நிறைய ஊற வச்சுடுவேன். இந்த மாதிரி நம்ம ஜூஸ்க்கு ரெடி பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் சப்ஜா விதை, சியா சீட்ஸும் பாதாம் பிசினும் ஊற வச்சுருந்தேன். அது 2த்தையும் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துன்னு இருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டர் ஸ்காட்ச், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் நல்லா ஒரு ஸ்கூப் எடுத்து அதில் நான் சேர்த்துன்னு இருக்கேன். அந்த ஸ்வீட்னரே போதும். உங்களுக்கு வேணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்வீட்னர் வேணும்னா அந்த ஜூஸ் அடிக்கும்போதே நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ ஒயிட் சுகரோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சேர்க்க கிடையாது. அவ்வளோதான். சாக்லேட் சிரப் இருந்தால் கூட நீங்கள் மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஹெல்தி டேஸ்டி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வித் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்.